திரு செம்மலை, சகோதரர் கருணாநிதி அவர்கள் சொன்னதிலிருந்து ஒன்று தெளிவாக புரிகிறது. அதாவது இப்போ இதை சொன்னார், இது உதய் திட்டத்தில் கையெழுத்து போட சொன்னார். நாங்கள் உதய் திட்டத்தில் சில மத்திய அரசாங்கத்துடைய சலுகைகள் பெறலாம் என்ற அந்த ஒரு நிபந்தனையோடு உத்தரவாதத்தோடு தான் நாங்கள் போட்டோம். ஆனால் அப்படி கையெழுத்து போட்டும் எங்களுடைய எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மின்சார கட்டணம் ஏற்றப்படவில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒழுங்குமுறை ஆணையம் 6% வருஷத்துக்கு ஏத்துக்கலாம்னு சொல்றான். நம்ம கட்டாயம் கிடையாது. அதை கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு நம்ம வந்து மக்களுடைய சுமையை வந்து குறைக்கலாம், மக்கள் தலையில சுமத்தாம இருக்கலாம், அப்படி செய்யலாம். இப்ப நான் கேட்கறேன், உதய கையெழுத்து போட சொன்னாங்களே, இப்ப இவங்க PM ஸ்ரீ பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இவங்க கையெழுத்து போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? SSA பணம் வரல, பள்ளி கல்விக்கு SSA பணம் வரல. அதல் நான் நீங்க ஒத்துக்கிட்டது உண்மையா இல்லையா? இல்ல PM ஸ்ரீ நீங்க யாரை கேட்கணும்? நாங்க உங்களுக்காக நாங்க பேசும்போது SSA பணத்தை பெறுவதற்காக PM ஸ்ரீ பள்ளியினுடைய ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போடுகிறோம் என்று தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் சம்மதம் கொடுத்திருக்கிறது. அது மாதிரி தான் நாங்க உதவி போட்டோம். அப்புறம் இன்னொன்னு, இப்ப கோபண்டா சொன்னாங்க, அதாவது சமாளிச்சார், அதாவது அரசியல் ரீதியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்து ராகுல் அழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நான் ஒன்னே ஒன்று அவரை கேட்கிறேன், அரசாங்க விழா ராகுல அழைக்கல, ரைட்டு. ஆனால் இதே திமுக அரசு எதற்காக மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்தது? அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் வராது, பாதுகாப்புத்துறை சொன்னா ராஜ்நாத் வரட்டும். உங்களுக்கு அழைப்பு விடுக்கலையா? திமுக ஏன் அழைத்து உங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்களா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா வரலையா? அதிமுகவுக்கு அழைப்பு, அதிமுக அதே போல திரு ரஜினிகாந்த் உள்ளிட்டவர்கள் பலருக்கும் அது போல அழைப்பு கொடுத்துருக்காங்கன்றாங்க. நான் கோபன் அவர்கள்ட்ட கேட்போம், நீங்க ஒரு வேலிடான கேள்வி வச்சிருக்கீங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், அதாவது NDA அதாவது ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த 2 அணி இல்ல NDA வந்து ஒரு 3வது அணி வருவார். அது வந்து அவர் போடுறது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மதிக்கிறவன், அதாவது அரசியலையே அவர் துல்லியமா பண்றவர். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா? அரசியல் அனாலிசிஸ் துல்லியமா பண்றாரா, அரசியலா பண்றாரா? பொலிட்டிக்கல், அதாவது நம்ம வாசனாகட்டும் PMK ஆகட்டும், என்ன நிலைமை? பிஜேபியோட சேவை என்ன நிலைமை? அங்கீகாரத்துல இருந்து தான் மிச்சம். இப்ப ஏன்டா அரசனை நம்பி புருஷனை கை விட்டுங்கிற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அதனால அது நீடிக்காது. இப்ப கூட தான் நேற்று சொல்லிருக்கிறார் அண்ணாமலை, என்ன சொல்றாரு, 2026 NDA முதலமைச்சர் தான் தமிழ்நாடு ஜெயிச்சார், கூட்டணி ஆட்சி NDA, இதெல்லாம் வந்து பேசலாம், ஆனா நடைமுறையில் சாத்தியமாகாது. அதனால இப்ப அவரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், இப்ப ஒரு ஆப்ஷன் வந்து இவங்களும் வச்சிருக்காங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு. யாருக்கு ஆப்ஷன்? அதாவது அவரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொன்னாரு, எங்க கூட்டணி கட்சி தேமுதிக இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க, NDA இருக்கா, அதே ஆப்ஷனை இவங்களும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அது அப்படி ஒரு நல்ல வெற்றிகரமா நடக்கிற சம்பவங்கள் பாஜக அங்க வெற்றி பெறுறது தெளிவா இருக்குது. என்னெல்லாம் சம்பவத்தை சொல்றீங்க? அப்படி என்னங்க இதெல்லாம் இப்ப பேசுறது பூரா நாணய வெளியீட்டு விழா எல்லாமே. சரி, ஒரு நாணய வெளியீட்டு விழா அவ்வளவுதான். நாங்க ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போக போறோம்னு வடிவேலு கேட்டோம். இல்ல சார், இப்ப கூட்டணியில அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே கூட்டணி ஆட்சி NDA ஆட்சின்னு தான் சொல்றாங்க பிஜேபி, அதனால வாய்ப்புன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா திரு அன்புமணி அவர்களும் சொல்றாரு, இங்க வந்து மாற்று அரசியல், திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு ஆட்சி, அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இடத்துல இப்ப அவங்களுடைய நேச்சுரல் அலையா அப்படி போயிருவாங்க. அவங்க உங்கள்கிட்ட வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லையே. இப்ப பாஜக பாமக பலன் இல்லையே, எங்க கிட்ட வரலன்னா அவங்களுக்கு பலன் இல்லை. நீங்க சொல்லி கூட்டணி ஆட்சி நான் ஒன்னு சொல்றேன், வந்து தேமுதிக என்ன பலன் வந்துச்சு? ஏன் அங்கீகாரம் பெற்ற அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்ததே நாங்க தான். எப்ப எங்க அங்கீகாரம் இருக்கு? இல்ல அது நீங்க கடந்த காலங்கள்ல அதே மாதிரி PMK ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல சொல்றீங்க. இருக்கட்டும் சார், இன்னைக்கு களம் மாறி இருக்கு. அம்மாவோட ஆட்சியா இருந்தாலும் சரி, எடப்பாடியார் ஆட்சியா இருந்தாலும் சரி, அவங்களோட எங்களோட சேர்ந்ததுனால அவங்களுக்கு லாபம் தான் ஒழிய நஷ்டம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல் உங்களோட தான் சேர்ந்தாங்க, ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியலையேன்றாங்க. அதனால உங்களையும் ஒரு ஆப்ஷனா வச்சு NDA ஆப்ஷனா வச்சிருக்காங்க அவங்க. நீங்க சொல்றதுல எனக்கு லாஜிக்கே புரியல சார். ஒரு கட்சி இங்க இருக்கு, எந்த கட்சியாக இருந்தாலும் வெற்றி பெறத்துக்கு தானே சார் வியூகம் வைப்பாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக கட்டமைப்பு, திமுக கூட்டணியில் இடம் இல்லை, அல்லது திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது திமுக கூட்டணிக்கு விருப்பம் இல்லைன்னா
ஆல்டர்னேட் சாய்ஸ் அதிமுக தானே கட்டாயமா இருக்க முடியும். நிச்சயமா வட தமிழகத்தில் உள்ள பாஜக காரங்களே அதிமுக போவாங்க, நான் மறுக்க வரல. சரி, நீங்க தம்பி சொன்னாப்புல சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற நானே சொல்லியிருக்கிறேன். தம்பிக்கு கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு கட்சி தோல்வியடைஞ்ச கட்சி பிளவுபடும் போது ரெண்டு ஃபேக்ஷனும் சேர்ந்த பிளவுங்கிறது தான் நான் சொல்லி ரெண்டு ஃபேக்ஷனும் சேர்ந்தாலும் கூட எடுத்த ஓட்டு வராதுன்னு சொன்னேன். சேர்ந்து நிற்கும் போது கடைசியா எடுத்தது 33% வாக்கு. இப்ப எடுத்தது 20 வர்றேன் 21. இப்போ நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா அண்ணன் கேபி முனுசாமி சொல்ற மாதிரி 1% கூடியிருக்கிறாங்க. ஆனா 44% வாக்கெடுத்த தேனியில 30% இழந்திருக்கிறாங்க. 35% வாக்கெடுத்த ராமநாதபுரத்தில் 25% வாக்கு இழந்திருக்கிறாங்க. அவங்க 35% வாக்கெடுத்த 33 எடுத்த திருநெல்வேலியில 25% வாக்கு இழந்திருக்காங்க. இது அந்த பிளவோ அல்லது அந்த இரட்டை தலைமை ஒற்றை தலைமை உங்களுக்கு ஆதரவான பாயிண்டையும் சொல்லிடுறேன். ஆனா நீங்க கள்ளக்குறிச்சியில ஏறி இருக்கீங்க, பாமக மீறி சிதம்பரத்தில் எமர்ஜ் ஆயிருக்கீங்க, விழுப்புரத்தில் எமர்ஜ் ஆயிருக்கிறீங்க, சேலத்தில் எமர்ஜ் ஆயிருக்கிறீங்க. அப்ப நாடாளுமன்றம் பாராளுமன்றத்தெல்லாம் தாண்டி எந்த எடப்பாடியில உதயசூரியன் பார்த்திபன் 8000 ஓட்டு ரெட்டலை மீறி எடுத்தாரோ அதே எடப்பாடியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்கனைசரான சகோதரர் செல்வ கணபதியை மீறி 51% வாக்கும் 40,000 லீடிங் எடுத்திருக்காங்கன்னா இது பாராளுமன்றம் சட்டமன்ற வித்தியாசம் இல்ல. பொத்தாம் பொதுவா உள்ளுக்குள்ள இருக்கு. நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். நீங்க இப்ப தென் மாவட்டங்களில் தேனியோ ராமநாதபுரத்தையோ மற்ற தொகுதியிலையோ சுட்டி காமிச்சு கேட்டீங்க. ஒரு முதல் தேர்தல் சரி, அப்போ நம்ம ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கலான்னு வாக்களிச்சிருப்பாங்க. வெற்றி பெற முடியாதுங்கும் போது அவங்க மீண்டும் இவர்களுக்கே வாக்களிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அப்ப அதிமுக தான் ஒரே வாய்ப்புன்னு போக மாட்டோம். இல்ல, அந்த இடம் தான் நாங்க தேனியில டிடிவி தினகரன் மீண்டும் நிக்க போறது இல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்படியே நின்னால் ஒரு தொகுதி, அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் நான் 6 தொகுதி அடங்கிய இதுல ராமநாதபுரத்தில் முழுசா நிக்க போறது இல்ல, ஏதோ ஒரு தொகுதி. இப்ப மிச்ச இடங்கள்ல என்ன ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் ஜெயலலிதா அம்மையார் 99 மக்களவையில் எடுக்கும்போது 5% தான். 2009 ஜெயலலிதா அம்மையார் ஜெயிக்கும்போது 5% தான். சில இடங்களையும் இரட்டை இலக்கத்தில் அந்த அம்மையார் ஜெயித்தாங்க. இன்னைக்கு 24%. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குள்ள வித்தியாசம். அணியா இன்டாக்டா நிற்கிறாங்க. செகண்டுக்கும் தேர்டுக்குள்ள வித்தியாசம் 5 தான். அதுல தேமுதிகவை நீங்க விலைக்கு வச்சு பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவல். அதுல தான் சார் இவங்க சொல்றாங்க பிஎம் மோடி அப்படின்னு ஒருத்தரை முன்னிறுத்தி நிக்கிறாங்க. சார் எங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல, அதனால அந்த 5% குறைஞ்ச மதிப்பீடு அதுலதான் அண்ணாமலை சொல்றாரு தெலுங்கானாவில் தனிச்சே நின்னனால 2029 எமர்ஜ் ஆகி போனோம். 26 தனிச்சே நின்னு நாங்க காட்டுற வாக்கு தனிச்சுன்னா என்டிஏங்கிறதுல திமுக கூட்டணி இல்லாம